ஒரு கிராமத்துல இருந்து ஏதோ பைபிள் திக்கிறேன் ஒரு பாட்டு பாட்டு ஏரிக்கரை போயிட்டு ஊரை விட்டு போயிட்டு போகும்போது அந்த தம்பி அந்த மாமா வீட்டில் இருந்தாரு. இருந்து என்ன பண்ணாரு, வெளியே வந்து உட்கார்ந்தாரு. தம்பி வா தம்பி என்ன கேட்டு யாருன்னு கேட்டாரு. ஏம்பா அவங்க சித்தி தான் நம்பிச்சாங்க பாருங்க, ஜோமன்னு சொல்லி சொன்னேன். அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? ஜோமன்னு சொல்லி அனுபவிச்சாங்கன்னு சொன்னேன். ஏன் ஜோமன்னு கூட அனுப்பிச்சாங்க? நான் ஜெபிக்க மாட்டேன் போடுறேன். அப்புறம் மாமாவோட இருந்தார், தாய் மாமா என்னென்ன கூப்பிட்டாரு, மச்சான் மச்சான்னு கூப்பிட்டாரு. என்ன மாமா சொல்ல மாமா நிறைய ஜோமன் அனுப்பிச்சு தங்கச்சி அனுப்பிச்சாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் மச்சான், நீ ஜோமன் மச்சான். அல்லேலூயா. ஆனா தம்பி மேல எத்தனை பிசாசு இருக்குது? 15 பிசாசு பிடிச்சு கொண்டு பல மந்திரவாதிகள், பல பேர் கழுத்திலிருந்து கால் வரை ஃபுல்லா கைதான், எதுவுமே பண்ண முடியாது. பிசாசு சொல்லுது, நான் உன்னை சாகடிக்க போறேன், நீ செத்துதான் போக போற, நீ சாவு இருக்க மாட்டேன். 40 நாள் அந்த தம்பி சாப்பிடல, தண்ணி கூட குடிக்க முடியாது. அப்போது என்ன திரும்ப லாஸ்ட்ல அடிமானவர்களே நான் சிறிய ஜெபம் பண்ணிட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த தம்பி உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபிக்கிறேன். பயங்கரமான அலக்கழிப்பு, அந்த தம்பி மேல பயங்கரமான அலக்கழிப்பு வந்து அப்படியே ஆடுது. நான் அமைதியா இருக்கிறேன். அந்த தம்பி கிட்ட பேசுற ஒரு வார்த்தை, நான் யார் தெரியுமா கேட்கிறேன். அப்போது ஒரு ஆவி சொல்லுது வந்து, என்கிட்ட இருக்கிற பிசாசு சின்ன லேகன் எல்லாம் என்ன பண்ணான், ஓடி போயிட்டான். இப்ப நான் தான் மேல வந்து இறங்கி இருக்கிறேன். நீ யார் தெரியுமா? நீ கனவுடைய மகன், நீ ஊழி செய்யற, நீ ஊழிக்கார என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. பிசாசுக்கு எல்லாமே தெரியும். ஆமென். நீ நேற்று என்ன சாப்பிட்டியோ அதை கூட சொல்லும். நீ யாரும் கிட்ட போயிட்டு பிசாசு தெரியும், சத்துருக்கு தெரியும். அப்போது அது பிசாசு கூட்டி கேட்ட அவன் சொன்ன வார்த்தை, இதுவரை எத்தனையோ மந்திரவாதிகள் என்ன வந்து கேட்டாங்க, நான் இதுவரை வந்ததே கிடையாது. சின்ன அசுத்தா என் கூட இருக்கிற சிஷியன் அவன் தான் பேசுவாங்க, ஆனா நானே பேச மாட்டேன். ஆனா இன்றைக்கு உங்க இயேசு சாமி பின்னாடி வந்திருக்கிறார். எல்லா கருத்தரை கத்துக்கணும். இயேசு சாமி பின்னாடி இருக்கிறார். அவர் கூப்பிட்டார், நான் வந்தேன். நான் கூப்பிட்டாரு, ஏசப்பா கூப்பிட்டாரியா? நீ வராது, நீ கூப்பிட்டு வந்துட மாட்டேன். ஏசப்பா கூப்பிட்டாரு, அதனால நான் வந்தேன். என்ன சொல்றேன், அம்மா இவனை விட்டு போயிடுறேன்னு சொல்றேன். கட்டாயமா போயிடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி தண்ணீருக்கு மூடி அடிச்சோன்னு கவான வந்தாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு இண்டிபெண்ட் பாஸ்டர்களுக்கெல்லாம் கும்மிடிப்பிடில அவர் தான் விஷயம் இருக்காரு. எல்லா கருத்தையும் கற்றுக்கணும். அல்லேலூயா. அப்பே பால் தினகரன் அறிவினார்களே, அநேக சர்ச்சைகளுக்கும் பிரைவேட் சொசைட்டி ஒரு நபருக்கும் இன்றைக்கு அவர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பல மீட்டிங் வைக்கிறார், பல டாக்டர் மீட்டிங் வைக்கிறார், பல விதமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நாம் இன்றைக்கு கூட நம்முடைய ஊழியர் பாதையில் கூட நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக்கும் போது அவர்கள் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். நம்ம அப்படியே மூடி பண்ணிச்சுட்டார். நம்ம தெரிஞ்சுனா பண்ண மற்றவர்களுக்கு சொல்லணும். அதான் சுவிசேஷ ஊழியம், அதான் கர்த்தருடைய திருப்பணிகள். நாம் ஏழு வைத்துக் கொண்டு எழுதனமா வாழவே கூடாது. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 119 அதிகாரத்தில் 7 சொல்ற, பொன்ன வெளியும் பார்க்கலாம் உங்களுடைய வேதம் எனக்கு வெளிச்சமாக்குறது. அநேக பொன்மைகளை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளவு சொத்து சுகங்கள், எவ்வளவு பணம் கொட்டினாலும் தேவனுடைய வார்த்தையானது வெளிச்சம் நம்மை உதிக்கும் போது நம்ம அநேக விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பொன்னை வெள்ளி தங்கம் கோல்டு பணம் என்று பல பேர் பல விதமான சூழ்நிலை ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா தாவீது சொல்கிறார், எனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் எனக்கு விடுதலை கொடுக்கிற
தேவன் நீர் ஒருவரே. என்கிட்ட புண்ணு இருக்குதப்பா, வெள்ளி இருக்குதப்பா, தங்கம் இருக்குதப்பா, சென்னது இருக்குதுப்பா. ஆனா நீ கொடுக்கிற வேத வசனம் தான் எனக்கு மேன்மையா இருக்கிறது. எல்லா கரத்தையும் பயன்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் தான் எனக்கு வெளிச்சம். வேத வசனம் இருக்க வேண்டும். நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உட்கொள்ள வேண்டும். அதை டெய்லி சாப்பிடணும். நல்லா சாப்பிடும்போது கடவுள் நம்மளோட கூட பேசுவார். அவர் பேசுகிற தேவன். அவர் கல்லல்ல, மரமல்ல, செடியல்ல, கொடியல்ல. அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உங்கள் குறைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் என்னோடு கூட நீக்கி போட்டு தேவன் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. அருமையானவர்களே, பல பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் நமக்கு உண்டு. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல 22ஆம் 2-3 சொல்ல படி பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் வேண்டாம். அருமையானவர்களே, எசேக்கியேல் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எசேக்கியேல் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படி பார்க்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். கர்த்தருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. very big பயம், திகில், வேதனைகள், பல பிரச்சனைகள். ஏன் பயந்து சாகுறாங்க? கட்டளை மீறுவதுதான், தேவனுடைய வார்த்தை மீறி போவதுதான். கட்டளையை விலக்கி, கட்டளை விலக்கு அப்பா சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஊழியக்காரர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். போதகர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ராஜ்யத்தில் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது அது விலக்காய் எப்படி இருக்கும்? விளக்கமாகவே உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய வாலிப பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க பண்றாங்க. போன் எடுத்துக்கொண்டு செல்போன்ல பண்ணி பல இச்சைகளான வார்த்தைகளை பேசுறாங்க. பேசும்போது அவனுக்கு என்ன ஆகும்? பயம், வேதனை. யார் அப்பாவும் பார்த்துருவாங்களோ, அண்ணன் தம்பி அடிப்பாரோ, ஒரே ஒரு பெண்ணால ஒரு குடும்பனாவது சிறைச்சாலைக்கு போது. காரணம் என்ன? என் பொண்ணை பண்ணி லவ் பண்ணிட்டியா? உன் இனம் என்ன? உன் அந்தஸ்து என்ன? நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு பல பேர் பல பாவத்தில் விழுந்து சாகுறது தான் பயத்துக்குள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் சொல்கிறது, பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய குமாரன் எதுக்கு வந்தார்? இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாக நீங்கள் விடுதலையாவீர்கள். பாவம் பெருகிடுச்சு. இனி பாவத்தினால்தான் குடும்பம் அழிச்சு கொண்டது. இன்னைக்கு பாவத்தினால்தான் நல்ல சிறப்பான குடும்பம், நல்ல கல்வியான குடும்பம், நீதிமானுடைய குடும்பம் சில தவறுகள் செய்கிறதுனால்தான் விழுந்து விழுந்து செத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அதனால்தான் பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும். பாவம் யார் தூண்டுகோலா இருக்கிறார்? சாத்தான். சாத்தானுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சாத்தானை ஜெயிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். ஜெபிக்கிற வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உபவாசம் இப்படிப்பட்ட உபவாச நாட்களில் கலந்து கொள்ள வேண்டும். இரவும் பகலும் பாராமல் உபவாசத்தில் காணப்பட வேண்டும். தன் சரீரத்தில் பண்ணோம் ஒட்டிக்கணும். நான் 3 வேளை சாப்பிட்டு இருப்பேன்னாக்கா நீ உபவாசமே இருக்க முடியாது. நான் 3 வேளை சாப்பிடுவேன், நான் 3 வேளை நல்லா இருப்பேன் நீ சொன்னா இந்த சரீரத்தில் முடியாது, கொடுக்கவே முடியாது. காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 40 நாள் சாப்பிட்டுருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாரா? ஜெயிப்பாரு. அவர் தேவன் இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டால் 40 நாள் அவர் தண்ணியும் இதுவும் குடிய புசியாமலும் 40 நாள் நமக்காக காத்திருந்தார். 40 நாள் என்று பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா நாம் பாவத்தை விட்டுட வேண்டும். நம்ம சாகக்கூடாது, நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். நிறைய பேர் கடன் பிரச்சனை, நிறைய பேர் குடும்பத்தின் பிரச்சனை, நிறைய பேர் என் குடும்பத்தில் பெண்ணால பிரச்சனை, என் மகனால பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பயத்திலிருந்து விடுதலாக வேண்டும் என்றார் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த பாவத்தெல்லாம் மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். பயத்திலிருந்து அதனால்தான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் பாவம் செய்துதான், பாவம் செய்துதான் என் பாவத்தை சகையில சொன்னான். ஆண்டவரே நான் மற்றிடத்தில் வந்து வாங்கியிருந்தால் எத்தனை தடவை கொடுக்கிறேன்? திருப்பி 4 தடவையாய் கடன். நான் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன், நான் வட்டிக்கு பணம் வாங்கினேன், இப்பதான் திருந்திருக்கிறேன். நீ உள்ளத்துல வந்த பிறகு, என் வீட்டுக்கு வந்த பிறகு, என் வீட்டில் நின்ற பிறகு நான் பாவத்தை அறிக்கை செய்கிறேன். என் பாவத்தை மறைக்கிறவன் அப்ப பயம் என்பது அவன் உள்ளத்திலிருந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பெரிய விடுதலை கொடுக்கிறது. அதனால நாம் யாரை வைத்து பார்க்கணும்? நம்ம அப்பா நோக்கி பார்க்கும்போது அப்பா நிச்சயமாகவே நம் பயத்தையும் திகிலையும் நீக்குவார். ஆமென். 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. ஒரு குமார் என்ன பண்ணான்? அப்பா பேச்சு கேட்காம தூரதேசத்துக்கு போனோம். போன உடனே அது என்ன ஆயிடுச்சு? பண்ணி சாப்பிடுற தவிட்ட சாப்பிட்டான். தாயத்தை பிடிக்க முடியாதவன் பண்ணி சாப்பிடுற தவிட்ட சாப்பிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்பிள்ளைகளும் பெண்பிள்ளைகளும் அநேக குடும்பங்களையும் பண்ணி சாப்பிட்டு தவிட்ட சாப்பிடுறாங்க. ஏன்? தாயத்தை பிடிக்க கீழ்ப்படியல. படிக்கிற நேரத்துல படிக்கல, வேலை செய்யற நேரத்துல வேலை செய்யல. ஏன்? அப்பாவை நோக்கி பார்க்க. அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கீழ்ப்படுகிறது, பேச்சுக்கு பயமே இல்ல. நம்ம எல்லாரும் அப்பா நோக்கி பார்க்க. அல்லேலூயா. அதான் பக்திமன் பாரு. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன்.
நம்ம பயம் வரும், பல ஆயுதங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், பல சோதனைகள் வரும். எல்லாத்தையும் நீக்கிறவர் நம் இயேசுப்பா நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான நீதியாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பயங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். உண்மை என்பது நீதி, ஒரு நீதிக்கு சமம். நீதி செய்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். பயத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய மாற்றங்களையும் பெரிய அற்புதங்களையும் தேவன் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதுதான் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10 வசனத்தில் படி பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10 வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கடவுளை பார்த்து காத்திருக்கார். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழி நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். ஆமென். நம்ம கடவுளுக்கு பயப்படணும். ஆண்டவருக்கு பயந்து ஊழியம் செய்யும்போது ஊழியக்காரருக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். ஊழியக்காரர்களுக்கு தான் நிறைய சோதனைகள் வரும், நிறைய வேதனைகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய துக்கங்கள் வரும், நிறைய சர்ப்பங்கள் வரும், நிறைய பிசாசுடைய கிரிகள் வரும். ஊழியக்காரர்கள் எனது நம்ம சோமன் தோல்விங்கன்னா பிசாசு நம்ம பின்னாடி வருவான். உன்னை அமைக்கிடுமா, உன் குடும்பத்தையும் நாஸ்தி பண்ணும். நீ கரெக்டா இல்லைன்னா ஜபத்துல வந்து ஊழியத்திலேயோ உபவாசத்திலேயே நீ கரெக்டா இல்லைன்னா சத்துருக்கள் அதாவது பிசாசு என்ன பண்ணுவான், உன்னை நசிக்க பண்ணுவான், நசிக்கிடுவான். சர்வத்தினுடைய ஆவி, பல ஆவிகள் உண்டு. சர்வ ஆவி நீங்க பார்த்துருப்பீங்களா? கீழே தபால் விழியும் அப்படியே பெண்ணும் சரி ஆணும் சரி கீழே விழுவாங்க. சர்ப்பம் எப்படி போதோ அப்படியே போதும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கரெக்டா சொன்னாங்க. எத்தனை பேர் சர்ப்பத்தினுடைய ஆவி பார்த்துருக்கீங்க? ஐயா பார்த்துருக்கிறாரு, ஐயா பார்த்துருக்காரு. நான் சர்ப்பத்தினுடைய ஆவியை நிறைய ஓட்டிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவியை நிறைய ஓட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவி சாதாரண ஆவி இல்லை, பாம்பை போல போகும்.
பாம்பு போல செயல்படும், பாம்பு போல இருக்கும். ஆனால் சர்ப்பத்தினுடைய ஆவியை ஓட்டுனா நம்ம காத்திருந்து செபிக்க வேண்டும். காத்திருந்து கடவுளுடைய சமூகத்தில் செபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே சர்ப்பத்தினுடைய ஆவியை நம்ம மிதிக்க முடியும். பயத்திலிருந்து நீங்க முடியும், பல போராட்டத்திலிருந்து நீங்க முடியும். அப்படி நீங்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் ஆமென். ஊழியக்காரருக்கு மட்டுமல்ல, அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். பயம் உலகத்தில் உண்டு, உபத்திரவம் பலவிதம் உண்டு. உபத்திரத்தை நான் ஜெயித்தேன், பல சோதனை நான் ஜெயித்தேன். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, அதை திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். அதே போலதான் உலகத்தில் பல உபத்திரங்கள் உண்டு. நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது பயத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் நம் உபவாசத்தில் காணப்படும் போது, ஜெபத்தில் இருக்கும் போது, ஆண்டு வசனத்தை உட்கொள்ளும் போது, அன்பு தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது கடவுள் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மரணம் கூட நம்மளை சூழ்ந்து கொள்ளலாம். அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் சொல்றாரு 15ஆம் அதிகாரத்தில் 56 படி பார்க்கலாம். 14 54 படிக்கலாம். 1 கொரிந்தியர் அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக வீழ்த்தப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க, கல்லறையில அறைந்தார்கள், கல் மூடப்பட்டது. ஆனா 3 நாளில சொன்னபடி உயிரோடு இருந்தார். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு, ஒரு பள்ளத்தாக்கை காட்டுறாரு. இங்க என்ன இருக்கிறது, எல்லாம் எலும்புதான் இருக்கிறது, எனக்கு ஜீவனை கொடுக்க நான் சித்தமுள்ளா இருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பயப்படுறான் தீர்க்கதரிசி, பயப்படுறாரு. என்ன ஆண்டவரே ஒரு பள்ளத்தாக்கில கொண்டு வந்திருக்கிறேன், ஏன் கொண்டு வந்திருக்கிறேன் என்ன சொல்றாரு, பயத்தை நீக்குவதற்காக இதுக்கு நான் ஜீவனை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. போல மரணத்தை நம்ம சூழ்ந்து கொண்டாலும், பயம் வந்து நம்மளை பழைய சூழ்நிலைகளை போராட்டங்களை கொண்டு வந்தாலும், மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் இன்றைக்கு உபவாச கூட்டத்தில் நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளால் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார் நாம் காணப்பட வேண்டும். அதனால்தான் சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் 4 சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு என்ன பண்ணாரு, செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் கடவுளை தேட வேண்டும், கடவுளை கட்டியில் பிடிக்க வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு பயம் வந்தது. ராஜா சொல்லிட்டாரு, 3 மடங்கு அக்கினி சூழ்ல போட போற. எத்தனை மடங்கு? 7 மடங்கு. 7 மடங்கு அக்கினி சூழல் எரிந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் பயப்படுறாங்க. நல்ல ஞானிவானுங்க, நல்ல அறிவுள்ளவங்க, நல்ல கடவுளுடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்கிறீங்க, ராஜாவுக்கு பிரியமான பிள்ளைங்க, ராஜாவுக்கு அன்பானவங்க. அப்படிப்பட்டவங்க ராஜா பொற்சாலை, அதாவது அவருடைய சிலையை வணங்கவில்லை என்று சொல்லி இவங்க 3 பேர் என்ன பண்ண போறாங்க, அக்கினில போட போறாங்க. ஆனா எல்லாருக்கும் பயம் இருக்கிறது, ஆனா 3 பேர் மட்டும் பயமே இல்ல. அதனால காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்குரம் இயேசு இருக்கிறார், எனது நங்குரம்
பயப்படுற வாழ்க்கையில வரவே கூடாது. பயம் வரக்கூடாது. எப்பவுமே பயப்பட மாட்டேன். நான் கலங்க மாட்டேன். நான் பசி இருந்த கூட இன்னைக்கு சாப்பாடு இல்லையே என்று வேதப்படவே மாட்டேன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம் கிறிஸ்துக்குள் என்ன பண்ணோம்? மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதான் சொன்னது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு என்னுடைய எல்லா பயத்துக்கும். அதே போல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்நிய தேசத்தில் அடிமையா இருந்த நேரத்தில் சோதித்தாங்க. ஆனா 3 பேர் தூக்கி போட்டாங்க. அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 4 கூட இருக்கிறார். ஆமென். ஹalleluya. 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 அருமையானவர்களே, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில வாழும். கடவுள் நிச்சயமாவே பயத்திலிருந்து நம் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. 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 இந்த காலகட்டத்தில் பல துன்பங்கள், பல வேதனைகள் வருகிறது. நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சோர்வு வந்தாலும் அனைத்தையும் விட்டிருக்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நல்ல வசதியா இருக்கும். என்ன எல்லாமே இழந்து போய் அருமான ஐயா பாடுவார். அந்த பாட்டை முடிக்கிறேன். என்னதான் ஆனால் என் நேசர் இருக்கையிலே. அருமான பாட்டு. அந்த பாட்டு யாரும் தெரியுமா? பாட்டு என்னதான் நேசர் இருக்கையிலே. அவர் மகன் மறைத்து விட்டார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார். அந்த பாட்டை பதினேழுல அது போலதான் யோபு என்ற மனிதன் துன்பத்தில் ஈடுபட்டார், கஷ்டத்தில் இருந்தார், துயரத்தில் இருந்தார். வசதி படித்தவர், தேவனுடைய மனிதன், தேவனுக்கு பயந்தவர். எவ்வளவு துன்பம் வந்தது. ஒரு வேலைக்காரர் வருகிறார், ஐயா மாடுகளை இருந்து விட்டோம். ஒரு வேலைக்காரர் வருகிறார், ஐயா ஒட்டங்களை இருந்து விட்டோம். ஒரு வேலைக்காரர் வருகிறார், ஐயா உன் பிள்ளைகள் மறைத்து விட்டார்கள். நான் என்ன செய்வது? நான் என்ன பண்ணுவது? துக்கத்தோடு அழுகிறார், துயரத்தோடு இருக்கிறார், துன்பத்தில் கஷ்டப்படுகிறார். துன்பத்திலேயும் கத்திலப்படார்கள். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. யோபு 5ஆம் அதிகாரத்தில் 17 சொல்லுகிறது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன், இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிரும். அல்லேலூயா. அவர் தண்டிப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவன்
அவரை மாதிரி பார்க்காதீங்க. அவர் நிச்சயமாவே இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை தருவார். அது போலதான் யோபுக்கு அவர் எழுதலை இழந்து விட்டானோ அதெல்லாம் ஆயிற்று. இரட்டை தனியாய் தேவன் கொடுத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது போலதான் துன்பத்தில் இருக்கிற உங்களுக்கு, துயரத்தில் இருக்கிற உங்களுக்கு, துக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் அதே சங்கீதக்காரர் சொல்கிறார் 40ஆம் அதிகாரம் 1 வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திரு, அவை என்னிடத்தில் என்னமாய் என் கூப்பிடுதலை கூப்பிடுதலை கேட்டார். நான் துன்பத்தில் இருந்து பல ராஜாக்கள் என்னை அவமதித்தார்கள். பெற்ற பிள்ளைகளே எனக்கு பல துன்பத்தை கொடுத்தார்கள், பல கஷ்டத்தை கொடுத்தார்கள். ஆனால் என் கூக்குரலை கடவுள் கேட்டார். கேட்டார். அந்த அடிப்படையோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட நாம் கடந்து போகும்போது துன்பத்திலிருந்து கர்த்தர் நமக்கு பெரிய மாற்றங்களை தர சித்தமுள்ளவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் கூறுகிறாங்க, இத்தனை வாதைகள் வந்தாலும், இத்தனை வாதைகள் இந்த எகிப்தில் சொன்னாலும் இந்த பார்வோன் திருந்தவே மாட்டான். பல கஷ்டத்தை கொடுக்கிறான். என்ன செய்வது தெரியல. 10வது வயதுதான் என்ன பண்ண விடுதலை பெற்றுக் கொண்டு வருகிறது. அப்போது லாஸ்ட்ல சொல்றாரு ஒரே வார்த்தை, யாத்திராக புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14 சொல்றது, இது யாருடைய யுத்தம்? இதுவரை நான் தான் பார்வோடு கொண்டு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். இன்னைக்கு யார் செய்வது? கர்த்தரே. ஆமென். கடவுளே, நம்ம ராஜாதான், நம்ம தேவன் தான், நம்ம நேசிக்கிற தகப்பன் தான் யுத்தம் பண்ண போகிறார். அவர் தான் நம்ம தேவன். ஆமென். அல்லேலூயா. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம். அல்லேலூயா. நீ கல்ல வணங்கல, மண்ண வணங்கல, விக்கிரத்தோப்பு வணங்கல, சொர்பத்தை வணங்கல, எந்த விதமான பறவைகளும் மிருகச்சீவன்களையும் நீ வணங்கல. நீ யார வணங்குற? உண்மையான ஆண்டவர், உண்மையான கடவுள், உண்மையான மேய்ப்பர். எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் அவரை தான் நீ நேசிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி உபவாச கூட்டத்தில் ஒரு மனதோடு கூட யாரு நமக்கு விரோதமா செயல்பட்டாலும், யாரு நமக்கு பிரச்சனை கொடுத்தாலும் அது மத்தியில் சொல்லணும், இது யாரு யுத்தம்? கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. என்னை பார்த்து கஷ்டப்பட, என்னை பார்த்து கேவலமா கேள்வி பண்றீங்க, ஆனா கடவுள் என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ணுவா என்று சொல்லி மனதார நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க நிச்சயமாகவே கடவுள் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். பாருங்க, சங்கீதம் 119 சங்கீதம் 71 பார்க்கலாம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நான் உன் பிரமாணத்தை கற்றுக்கொண்டு. நான் துன்பப்பட்டது நல்லது. துன்பப்படும் போதுதான் வேதத்தை நேசிக்க முடிகிறது. இன்னைக்கு நிறைய பேர் துன்பத்திலையும், கஷ்டத்திலையும், துக்கத்திலையும், வேதனையிலையும் இருக்கும் போதுதான் பைபிளை சுமக்கிறாங்க. நல்ல சுலபமாக இருக்கும் பைபிளை சுமக்கிறாங்களா? யாருமே சுமந்தது இல்லை. ஆனா நான் துன்பப்பட்டது எனக்கு நல்லது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், வேதனைகள் வந்தாலும் நம் ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சகர் இன்றைக்கு நம்முடைய கட்டுகளையும் உடைக்க சித்தமுள்ளவராய். ஆமென். நிறைய பேர் கூட தெரியுமா, பாஸ்டர் வந்து ஐயா
எனக்கு நிறைய கட்டு பிடிச்சிருந்தீங்க. என் உடம்பெல்லாம் கட்டிய கட்டி படம்புல இருக்குது. நான் என்ன செய்வது தெரியல, நான் என்ன பண்ணுவது என்று தெரியல. என் கட்டுகளை உடையுங்க. நீங்க ஜெபம் பண்ணா எனக்கு கட்டுகள் உடையும். ஆமென். நிறைய பேர் 12 மணிக்கு போன் பண்ணுவாங்க, 1 மணிக்கு போன் பண்ணுவாங்க. ஐயா நான் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது ஐயா, ஏதோ மேல யாரும் இருக்குது இறங்குற மாதிரி இருக்குது ஐயா. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு பொத்து உடனே பண்ண ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ண பிறகுதான் அவனுக்கு என்ன ஆகும்? ஒரு பரிபூர்ணமான விடுதலை, சந்தோஷம், ஆமென், விடுதலை, ஆமென், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். அதனால்தான் சங்கீதம் 68 செய்தியில 6ஆம் வசனத்தில் படி பார்க்கலாம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களுக்கு விடுதலாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். துரோகிகள் இருப்பாங்க, வறண்ட பூமியில் தங்கியிருப்பாங்களா? நமக்கு பல கட்டைகள் இருந்தாலும் நம்ம கட்டைகளை நீக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு விரோதம் எழும்புகிற துரோகிகள், பொறாமையாளிகள், துஷ்டாவிகள், நம் ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படுகின்ற கெட்ட ஆவிகள், அவங்க எங்க இருப்பாங்க? உன்னை குதிரை எங்க போவ அந்த இடத்துலயே சுத்தி சுத்தி அங்கேதான் இருப்பாங்க. ஆனா நம்மள நினைப்போம் பறந்து கொண்டு போவோம். எல்லாம் கரை கிடைக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவனை பயப்படுகிறானா, இவனை சோமட்டனா, இவனை திருத்து சொல்லனா, என்ன ஊழிய செய்யறனா, இது சொல்லிதான் இருப்பாங்க. சொல்றோம் அங்கே தான் இருப்பான். ஆனா நம்ம எங்க போயிருவோம்? பறந்து இருப்பாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இலங்கை, ராஜஸ்தான், குஜராத், ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, பல இடத்துல பறந்து கொண்டு போய் கொண்டிருப்போம். அப்போ நம்ம கட்டளை தேவன் நீக்கி, நம் துன்பத்தை நீக்கி, நம்ம கஷ்டத்தை நீக்கி நம்மள அப்படியே பறக்க வைப்பார். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. அருமையானவர்களே, நம்ம அநேக கட்டைகளை கட்டலாம். ஆனா தேவன் உண்மையாக விடுதலை கொடுக்கிற நாயகனாக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. துரோகிகள் என்ன பண்ணாங்க? வறண்ட பூமி, அங்க தண்ணி இருக்காது, ஒன்றுமே இருக்காது, இருக்கிறதா இருக்கும், அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க. பெருமை பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பெருமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்னும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அருமையான ஐயா எழுந்து பாடுறாரு, ஆடுறாரு, குதிக்கிறாரு, ஹைக்கப் வைக்கிறாரு, டென்ட் வைக்கிறாரு. டிசம்பர் மாசம் வரை புரோகிராம் போட்டாரு, எல்லாம் கரெக்ட். அப்போ அவரு நிறைய பேர் நினைக்கலாம், ஊர்ல என்ன நினைக்கலாம், இவர் என்ன பண்ணுவாரு, இவர் என்ன செய்வாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? டிசம்பர் மாசம் வரை எல்லா புரோகிராமையும் செட் பண்ணார். காரணம் என்ன? கடவுள் கூடவே இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனாலதான் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அவரால் முடியுமோ முடியாது எனக்கு தெரியாது. ஆனா எல்லாமே சொல்லிட்டார். 70 பாஸ்டர்களுக்கு, 70 பாஸ்டர் அம்மாவுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ், எல்லாருக்கும் பிரியாணி, எல்லாருக்கும் சகலமும் யார் செய்வாங்க? ஹalleluya, ஹalleluya. நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. 10 ரூபாய் டீ வாங்கி தர மாட்டாங்க. அந்த சட்டமா இருப்பாங்க, ஆடி வருவாங்க. ஆனா ஓட்டல் போன ஐயா நீ கட்டுங்க. ஹalleluya, ஹalleluya. என்ன சொல்றாங்க? ஓட்டல் போன உடனே ஐயா நீ கட்டுங்க. யாருக்கு ஆசீர்வாதம்? யாருக்கு ஆசீர்வாதம்? கட்டுவது ஆசீர்வாதம். எல்லாம் கரெக்டா இருக்குது. அதனாலதான் ஐயா பாரு, எவ்வளவு
பிரச்சனை வந்தாலும் ஆமென். எவ்வளவு சிறைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர் அறிக்கையை சொன்னார். கட்டுகளை உடைக்கிற தேவன் இன்றைக்கு விடுதலை கொடுக்கிற நாயகன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் ஏசாயா 51 அதிகாரம் 14 வசனத்தை படிப்பாங்களா? ஏசாயா 51 அதிகாரம் 14 வசனம். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாக விடுதலை ஆவான். அவன் கிடங்கிலே சாவதுமில்லை. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். கிடங்கிலே சாவதும் இல்லை. அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை. அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. அவன் அப்பம் குறைபடுவதும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஊழியத்துக்கு வந்துட்டான், என் ஊழியத்துக்கு வந்துட்டான், என் பிள்ளைங்க என்ன படிப்பாங்க, என் பிள்ளைங்க என்ன படிப்பாங்க, என் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, என் பிள்ளைங்க என்ன வருமானம் இருக்குது, என்ன இது இருக்குது, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அவன் ஊழியத்துக்கு வந்தா அவன் பிள்ளைங்க டாக்டர் ஆகிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஊழியத்துக்கு வந்தா அவன் பிள்ளைங்க இருக்கிறாங்க, டாக்டர் ஆகிறாங்க. அவன் ஊழியத்துக்கு வந்தா அவன் பிள்ளைங்க மிஷினரியா இருக்காங்க, அவன் பிள்ளைங்க ஆயரா இருக்காங்க, அவன் பிள்ளைங்க கண்ணு வார்த்தையை பேசுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் பலவிதமா சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால எவ்வளவு கட்டுகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், நம் ஊழியத்துக்காக வந்திருக்கிறோம். ஊழியத்தின் நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக்காக வந்திருக்கிறோம். கத்த நிச்சயமாகவே குமாரன் உங்களை விடுதலாக்கி. ஆமென். மெய்யாகவே விடுதலை. ஆமென். இன்றைக்கு மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தினால இன்றைக்கு தேவன் சொன்ன வார்த்தையினால ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நம்ம கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் சமத்துல அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு தெலுங்கு பாடல் அல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்ல பாடல், தெலுங்கு பாடல் நல்ல உச்சாரணம். ఉంటే నాకు చాలా వెంటే నేను ஆமென். பாடுவோம். ఉంటే నాకు చాలా యేసయ్యా నీ వెంటే నేను ఉంటానేసయ్యా ఉంటే నాకు చాలా యేసయ్యా నీ మాట చాలయ్యా చాలయ్యా
ஆண்டவரே, நீ பெரியவர் அப்பா, பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறீர். விசாரணை செய்யாய். குமாரன் உங்களை விடுதலாக்கினார். மெய்யாகவே நீங்கள் விடுதலாவீர்கள். Thank you, Jesus. இந்த நாளில் எங்களுக்கு பெரிய விடுதலை, பெரிய அற்புதம் செய்யும் ராஜா. Amen. நிறைய பேர் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், Yes. சஞ்சலங்கள், Thank you. பல நோய்கள் Amen. இருக்கலாம். சமூகத்தில் வந்து சொல்லுங்கள். அப்பா உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை தாரும் ராஜா. Amen. ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். Thank you. ஒரு மகிமை தாரும். ஆமாண்டவரே. பிரசன்னத்தை தாரும். ஒரு விடுதலை தாரும். சுகத்தை கொடு ராஜா. Amen. நீ கொடுக்கப்பட்ட காசு. Thank you, Jesus. திருப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற பாஸ்டர் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், முடிவுரை வளரட்டும். Amen. நாம மகிமைப்படட்டும். Thank you, Jesus. நாளை கொடுத்திருக்க நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் குடும்பங்களை Thank you, Jesus. ஆசீர்வதியும். Thank you, Holy Spirit. ஆசீர்வதியும். Thank you, Holy Spirit. உன் நாமத்தில் ஆசீர்வதியும். Amen. நீ தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்பா, நீ அவனை தெரிந்து கொண்ட பாத்திரம். Jesus. எனக்காக கூட ஆணை கொடு. Thank you, Jesus. கிருபை கொடுத்திருக்க நன்றி. உன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியம் செய்யும். Jesus. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. Amen. Thank you Lord. எல்லாம் உட்காருங்க. ஐயா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக ஒரு விரோதமாய் எழுப்புற பில்லி, சூனி, கட்டுகள், மந்திரங்கள், தந்திரங்கள், தகடுகள்